ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் அந்த தீமையை நினைத்து குழம்பிக் கொண்டே இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த தீமை வந்துருச்சு? இந்த வியாதி என்கிற தீமை எதற்காக வந்துருச்சு? இந்த அவமானம் என்கிற தீமை எதற்காக வந்துருச்சு? இந்த குறைவு என்கிற தீமை எதற்காக வந்துருச்சு? இவங்க எனக்கு இவ்வளவு தீமை செஞ்சாங்களே, ஆண்டவர் தட்டி கேட்க மாட்டாரா? ஆண்டவர் எழும்ப மாட்டாரா? ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்களுக்கு எழும்பலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த தீமையை நினைத்து உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். அது எத்தனை பெரிய தீமையா இருந்தாலும் இந்த மாதம் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றுவேன். 10 வருடத்திற்கு முன்பாக நடந்த அந்த தீமை இந்த மாதம் நன்மையாய் முடிய போகிறது. கர்த்தர் அதை நன்மையாய் முடிய போகிறார். உங்கள் சொந்தக்காரர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த தீமையை கர்த்தர் நன்மையாய் முடிய போகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட அந்த தீமை நன்மையாய் முடிய போகிறது. நம்புறவர்கள் கரங்களை தட்டி தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமென். 1ஆம் தேதி காலையிலே விசேஷமாக நிறைய பரிசுத்தவான்களை உங்களுக்கு முன்பாக எடுத்து காண்பித்து அந்த பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலே நடந்த தீமைகளையும் அந்த தீமை நன்மையாக மாறின விதங்களையும் நாம் எல்லாரும் தியானித்தோம். அது மட்டுமல்ல, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சகோதரர்கள் செய்த 3 விதமான தீமைகள் ஆண்டவர் அதை எப்படி நன்மையா மாற்றினார் என்கிறதை குறித்து அந்த 1ஆம் தேதி செய்தியை நம்ம தியானித்தோம். ஒருவேளை 1ஆம் தேதி ஆராதனைக்கு வராதவர்கள் யூடியூப்ல அந்த செய்தி இருக்கிறது, தேவைப்படுகிறவர்கள் அந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அப்போ நம்முடைய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த யோசேப்புக்கு விரோதமாய் அவனுடைய சகோதரர்கள் எத்தனையோ தீமை செய்தார்கள். ஆனால் அந்த தீமையை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணார்னா நன்மையாய் மாற்றினார். நம்முடைய தேவன் யோசேப்பின் தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் தாவீதின் தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர்களுடைய தீமையை நன்மையாய் முடிய பண்ணினது உண்மையானால் நான் நம்புகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற எந்த தீமையா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். சத்தமாய் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என் வாழ்க்கையிலே நடந்த இந்த தீமை நன்மையாய் முடிய போகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், நன்மையாய் முடிய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உலகத்திலே இருக்கிற எல்லாரும் இது தீமை நடந்தது என்று பார்க்கிறார்கள், ஆனால் கர்த்தர் முடிவிலே நன்மையாய் அறிக்கை செய்யுங்க. பார்க்கலாம், அறிக்கை செய்யுங்க, என் மகளுடைய வாழ்க்கையில் அது நன்மையாய் முடியும், என் மகனுடைய வாழ்க்கையில் அது நன்மையாய் முடியும். எனக்கு வந்திருக்கிற சகல தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே பேசும்படியாக வேற ஒரு 3 வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் தியானிச்சது 1ஆம் தேதி தியானித்தது யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனுக்கு செய்த 3 விதமான தீமையும் அந்த தீமையை ஆண்டவர் எப்படி நன்மையா மாற பண்ணினார் என்கிறதையும் நம்ம தியானித்தோம். ஆனால் நேற்றைக்கு நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என் இருதயத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நடந்த மிக முக்கியமான 3 விதமான தீமைகள், அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தீமைகள் நடந்துச்சு. ஆனா இந்த 3 தீமைகளும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தீமை. அந்த தீமையை ஆண்டவர் எதற்காக அவனுக்கு அனுமதித்தார்? ஏன் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த தீமை நடக்க வேண்டும்? அவன் கெட்டவன் அல்ல, ஆண்டவருக்கு பிரியமற்றவன் எல்லாம் இல்ல. தன்னுடைய சின்ன வயதிலே தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற தவறை செய்யாதவன் தான் யோசேப்பு. ஒரு வாலிப நாட்களிலே ஒரு வாலிபனை தவறுக்காக அழைத்த போதிலும் அந்த தவறை செய்யாதவன் தான் யோசேப்பு. ஆண்டவரை மறுதலிக்கல, ஆண்டவருக்காக வாழ்ந்தவன், தகப்பனாருடைய தேவனை நம்பினவன், தன்னுடைய பெருமையிலே ஆண்டவரை உயர்த்தினவன், தன்னுடைய தாழ்விலே கர்த்தரை மறுதலிக்காதவன். இப்படியே இந்த யோசேப்பினுடைய குணத்தை நம்ம சொல்லணும்னா அடிக்கிட்டே போகலாம். இவ்வளவு நல்ல குணமுள்ள ஒரு யோசேப்பை ஆண்டவர் ஏன் சோதிச்சார்? ஆண்டவர் ஏன் அவனுக்கு தீமையை கொடுத்தார்? அதை குறித்து நான் தியானிக்கும் போது 3 விதமான காரியத்தை ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவதாக இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்த முதல் தீமையை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? 37ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியிலே ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கையிலிருந்து தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம்,
நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்திலே இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவன் கைக்கு தப்புவித்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நான் நம்புறேன் நடந்த மிக முக்கியமான தீமை என்ன அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் அவனை தூக்கி குழியிலே போட்டதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே கிடைச்ச மிகப்பெரிய தீமை. கவனிங்கள், தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து ஆகாரத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய சகோதரர்களுக்கு வருகிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனை தூரத்துல கண்ட உடனே நினைக்கிறாங்க அவனை குழியில போடணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த குழியில போடணும்னு முடிவு பண்ணினவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவனை கொன்று இந்த குழியிலே போட்டுருவோம். ஒருவேளை இந்த குழி, அந்த குழி நீங்க கீழே வாசிக்கும் போது அது வெறும் குழியா இருந்தது. ரெண்டு குழியுமே நமக்கு ஆபத்து தான். தண்ணீர் இருக்கிற குழியும் ஆபத்து, வெறும் குழியும் ஆபத்து. தண்ணீர் இருக்கிற குழியிலிருந்து காப்பாற்றப்படவிட்டால் சீக்கிரமாக இறந்து போவார்கள். அதே போல நீங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் குழிகள் இருக்கும். அதிகமான விஷ பூச்சிகள் எந்த குழிக்குள்ள இருக்கும்னா, இந்த தண்ணீர் இல்லாத வெறும் குழிக்குள்ள நிறைய விஷ பூச்சிகள் இருக்கும். அதனால பாலடைஞ்சு போன குழியில அவ்வளவு சீக்கிரமா யாருமே இறங்க மாட்டாங்க, யாருமே அதுக்கு முன் வரவும் மாட்டாங்க. அப்ப நான் நம்புறேன் இவர்கள் அவனை தூரத்திலே கண்டு, இதுவரையிலும் ரொம்ப சொகுசாய் வாழ்ந்தவன், தன்னுடைய தகப்பனார் அவனுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் உரிமை கொடுத்திருந்தார், அவனுடைய அழகா அவர் ரசித்தார். ஆனா ஃபர்ஸ்ட் டைமா அவர்கள் எல்லாரும் அவனை பார்த்த உடனே கொன்னு குழிக்குள்ள போடலான்னு சொன்னதை ரூபன் குறுக்கே இல்லப்பா அவனை கொன்னுட்டு அவனுடைய ரத்தப்பழியை நம்ம வாங்க வேண்டாம், அவனை சும்மா இந்த குழியில போட்டுருவோம், நீங்க கொன்னுட்டு நீங்களா சாகடிக்கிறதுக்கும் அவன் சாகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அதனால போட்டுடலாம் அப்படின்னு குழிக்குள்ளே போடுகிறார்கள். நான் நம்புறேன் அந்த குழிக்குள்ளே யோசேப்பு விழும்போது அவனுக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடி இருக்கலாம், நிறைய பயங்கள். எப்படி வெளியே வருவோம், இவங்க காப்பாத்துவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா, நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி தப்பு வைக்கிறது, ஏதாவது விஷ பூச்சி வந்துருமோ, நம்மளை கொன்றுமோ, அந்த ஆயிரக்கணக்கான பயங்கள் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த குழியிலே யார் போட்டார்களோ அவர்களை கொண்டே அந்த குழியிலிருந்து கர்த்தர் அவனை தூக்கும்படியாய் கர்த்தர் ஒரு இரக்கம் செய்தார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதே தீமை நிறைய பேருடைய வாழ்க்கையில வரும். நீங்கள் ஒரு நாள் மேல இருந்திருப்பீங்க, ஒரு நாள் உயரமான இடத்துல இருந்திருப்பீங்க, ஆனா இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற பாதை குழியான பாதையா இருக்கலாம். பாஸ்டர், ஒரு நாள் என்னை ஏறிட்டு பார்த்தாங்க, ஒரு நாள் என்னை மேல வச்சு பார்த்தாங்க, ஆனா ஆண்டவர் இன்றைக்கு என்னை கொண்டு போகிற சூழ்நிலை, கர்த்தர் என்னை குழிக்குள்ள கொண்டு போகிறாரு, பாதாளத்துக்குள்ள நான் தாழ்த்தப்பட்டேன், அவங்களுக்கு முன்னாடி மரியாதையா இருந்தேன், அவங்களுக்கு முன்னாடி கனமா இருந்தேன், ஆனா இன்னைக்கு யாருமே மதிக்க கூட முடியாத அளவிற்கு சாதாரணமான ஒரு மனிதனாய் தாழ இறங்குறவனாய் மாற்றப்பட்டேன். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் நம்மை உயர வைக்கிறதும் கர்த்தர் தான், சில நேரத்தில் நம்மளை தாழ கொண்டு போகிறவரும் கர்த்தர் தான். ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்து விடக்கூடாது, நான் நம்புறேன் கர்த்தர் அந்த தேவ மனுஷனை குழிக்குள்ள கொண்டு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் இவன் மேல் இருந்த ஆக்ரோஷமான கோபம் தணிகிறதற்காக தான் ஆண்டவர் அவனை கீழே இறக்கி குழியிலே கொண்டு போனார். பொதுவாக நம்ம ஒரு பிள்ளைய பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணின உடனே ஒரு பிள்ளைய அடிச்சிட்டோம்னு வைங்களேன், நம்ம நிறைய பேர் ரொம்ப பலமா அடிச்சிருவோம், அவனை கடினமா அடிச்சிருவோம். அந்த தப்பு பண்ணின உடனே கண்ணுக்கு தெரிஞ்சான் அப்படின்னா சிலர் அடிக்கிறது கண்ணு முன்னு தெரியாம அடிச்சிருவாங்க. ஆனா அந்த தப்பு பண்ணி அந்த நியூஸ் நமக்கு ஒரு நாள் தாண்டி 2 நாள் தாண்டி நம்ம அவனை தண்டிக்கும் போது நிறைய பேர் நிதானமாய் தண்டிப்பார்கள். அதனாலதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு காதுல கேள்விப்படும் போது உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க, உடனே நீங்க சண்டை போடாதீங்க, அவ்வளவுதான் அவங்க பேசினாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நீங்க சண்டைக்கு போனீங்கன்னா உங்களுடைய கோபம் தீர்ற வரைக்கும் உங்களுடைய கோபத்தோடு நீங்க எடுக்கிற முயற்சி அது நிதானமா இருக்காது, உங்களை அவசரத்துக்குள்ள அது கொண்டு போய் விட்டுரும். யாரிடத்திலிருந்து என்ன நியூஸ் வந்தாலும் நீங்க கொஞ்சம் ஆற போட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் தள்ளிட்டீங்கன்னு வைங்களேன், பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு ஒரு நாள் தள்ளிட்டீங்க, சத்தம் போடுறதுக்கு ஒரு நாள் தள்ளிட்டீங்கன்னா, நான் நம்புறேன் அந்த 12 மணி நேரத்துக்குள்ள, அந்த 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்குள்ளேயே என்ன வரும்னா, ஒரு சாந்தம் வரும், ஒரு அமைதி வரும். அதனாலதான் யாராவது ஒருத்தர் கோபப்படும் போது உடனே நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது, உடனே பிரச்சனை பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் அந்த ரெஸ்ட் டைம், அந்த 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 யோசிக்கிறதுக்காக அந்த டைம் எடுக்கிறீங்கல்ல, அதுதான் உங்க வாழ்க்கையில சில நேரத்தில் பெரிய பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றி கொண்டு விடும். அப்ப நான் நம்புறேன் இவங்க அவன் மேல பயங்கரமான வெறித்தனமா இருக்காங்க, அவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவங்க கண்ணுக்கு முன்னாடியே அவன் இருந்தான் அப்படின்னா அவனை அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கொன்றுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஆக்ரோஷமான கோபம் வருது, எங்க அப்பாட்ட போட்டு கொடுத்தல, எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறல்ல, உங்களை நாங்கள் கொன்றுவோம், கேட்க யாருமே இல்லை. ஆண்டவர் அவனை பாதாளத்திற்கு தாழ்த்துறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க மேல இருக்கிற கோபம்
கொஞ்ச நேரத்திலேயே என்ன பண்ணிருச்சுன்னா தணிந்து போய்விட்டது. ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல இருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆண்டவர் என்னை ஏன் தாழ்த்தினார்? அவனுக்கு முன்னாடி ஏன் ஆண்டவர் தாழ்த்தினார்? அவனுக்கு முன்னாடி கர்த்தர் தாழ்த்த வேண்டியதே இல்லையே. நான் அவனுக்கு முன்னாடி பரிசுத்தமாய் வாழ்ந்தேன். அவனுக்கு முன்பாக கர்த்தரை நான் தேடினேன். அவனை விட ஸ்பிரிச்சுவல்ல ஒரு படி நான் உயரமானவன். ஆனா அவனுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை ஏன் தாழ்த்தணும்? வேற எதுக்காக இல்லை. அவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த ஆக்ரோஷமான கோபம் தண்ணிகிறதற்காக தான் அவன் முன்னாடியே சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்மை தாழ்த்துகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னையும் ஆண்டவர் தாழ்த்தும் போது நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது ஸ்தோத்திரம் பண்ணணும். சிலர் அப்படி இல்லை, ஆண்டவர் அவர்களை உயர்த்தும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆனா அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவங்களை தாழ்த்தும் போது அவங்களால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஆனால் யோபுவை போல ஒரு தேவனுடைய பிள்ளை மாறணும். ஆண்டவர் கொடுக்கும் போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினார், உயர்த்தும் போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினார். அதுக்கு பிறகு கர்த்தர் எடுத்ததற்கு பிறகும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு சொன்னார். அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரிடத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே சொல்லுங்கள், தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஒரு நாள் என்னை அவன் கண்களுக்கு முன்பாய் வாழ்ந்திருக்க பண்ணதற்காக ஸ்தோத்திரம், இன்று என்னை அவன் முன்பாக தாழ்ந்திருக்க பண்ணதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள் யோசேப்பை போல மறுபடியும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக எட்டாத இடத்திலே ஹல்லேலூயா என்னை கொண்டு போய் நிறுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்கள். சோ சில நேரங்களிலே மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை தாழ்த்துகிறதற்கு அவசியம் உண்டு. கவனிங்க, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம கட்டின அந்த பேனர் மூலமாக ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. ஒரு 200 பேர் சேர்ந்து எனக்கு விரோதமாய் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஒரு 200 பேர் இருந்தாங்க. அது பயங்கரமான ஒரு கூட்டம். அத்தனை பேரும் பார்த்தீங்க அப்படின்னா 200 பேர் என்னை பார்த்தா அடிக்கிற அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்காங்க. அப்படின்னா நம்ம இரவில் போய் அந்த பேனரை ஒரு கொடி கம்பத்தில் கட்டணும். அவங்களே அந்த கொடியை அத்து போட்டுட்டு விரோதமாய் கேஸ் கொடுத்து இப்போ அடிக்கிறதுக்காக இருக்காங்க. நானும் எனக்கு ஒரு போலீஸ்காரர் பேசுறாரு ஒரு 50 அடி தூரத்தில். அப்போ அவர் பேசும்போது சொல்றாரு, இங்க வந்துடாதீங்க, இப்போ நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களை அடிச்சே சாகடிச்சிருவாங்க, நீங்க திரும்பி போங்கன்றாரு. நான் அங்கே தான் இருக்கிறேன். அவர் பேசுறதை என் முகத்துக்கு முகம் பார்க்குறேன். ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் போனேன். அவர் ஃபோன் பண்ணி சாயந்தரமா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல பாருங்க அப்படின்னாரு. உடனே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த ஃபைல் எனக்கு முன்பாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தரப்புல இருந்து ஆப்போசிட்ல இருந்து அந்த கட்சியில இருக்கிறவங்க ஒரு 7-8 பேர் பெரிய பெரிய ஆட்கள் நிக்கிறாங்க. நான் ஒரே ஒருத்தர் தான் நிக்கிறேன். அவங்க ஒரு 7-8 பேர் நிக்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ் அதிகாரி அவங்க முன்னாடி வச்சு பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயமா என்ன திட்டுறாரு. ஏன் உங்களுக்கு மூளை இல்லையா, இப்படி இல்லையா, இப்படி இல்லையா? நான் தப்பு பண்ணல அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நான் தப்பு பண்ணல, இவங்க தான் அதை எடுத்து தவறாய் சித்தரித்து இவங்க தான் நமக்கு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்க எனக்கு ரொம்ப ஆத்திரமா வருது. ஒரு பக்கத்துல கோபம் வருது, இன்னொரு பக்கத்துல தாங்க முடியாம அழுக வருது. அவன் முன்னாடி வச்சே, இனி இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க போய் அந்த ஃபைனை கட்டி தான் ஆகணும், நீங்க போய் கோர்ட்ல பாத்துக்குங்க அப்படின்னு அவங்க முன்னாடி எல்லாத்தையும் வச்சு திட்டிட்டு அவங்கள சொன்னாரு, இதை பாருங்க நான் ஃபாதருக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டேன், இனி உங்களை அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டாரு. எனக்கு ரொம்ப அழுகையா வருது, ஆத்திரமாவும் இருக்குது. அப்போ சொன்னாரு, உட்காருங்க ஃபாதர் உட்காருங்க அப்படின்னாரு. நான் உட்கார்ந்த உடனே சொன்னாரு, நான் உங்களை அவங்க முன்னாடி வச்சு திட்டுனதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க, அவங்க எல்லாருமே தப்பு பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது, அவங்க எல்லாருமே உங்க மேல கோபமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. அதனால இந்த நேரத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்களை அழிக்கணும்னு அவங்களுடைய கோபம் உங்களுக்கு விரோதமா இருக்கும், உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க முன்னாடி வச்சு நான் உங்களை திட்டேன்ல, அவங்களுடைய ஆக்ரோஷமான கோபம் தணிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், அவங்க போயிட்டாங்க. இனி அவங்களால பெரிய பிரச்சனை உங்களுக்கு வராது. அதனாலதான் அவங்களுக்கு முன்னாடி உங்களை சத்தம் போட்டேன், நீங்க தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், கடவுள் உங்களோட இருப்பாரு, நீங்க போய் கோர்ட்ல பாத்துங்கன்னு அனுப்பி விட்டாரு. அப்போ நான் நம்புறேன், உண்மையிலே அந்த சூழ்நிலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு உலகத்திலே இருக்கிற அந்த மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய ஞானம் அன்னைக்கு எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு, கஷ்டமா தான் இருந்துச்சு. யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல எனக்காக பேச மாட்டாங்களா, ஒருத்தர் விரோதமா நிக்க மாட்டாங்களா, நான் தப்பு பண்ணலன்னு சொல்ல மாட்டாங்களா, என்னென்னமோ எண்ணங்கள் வந்துருச்சு. இல்ல நம்ம ஒரு 10,000 பேரோட இருந்தா நமக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்களா, இல்ல ஆள் பலத்தோட வந்திருந்தா சப்போர்ட் பண்ணிருப்பாங்களா. ஆனா நான் நம்புறேன், அந்த மனுஷனுக்கு முன்பாக ஆண்டவர் தாழ்ந்து போக பண்ணினது தீமைக்கு அல்ல, நன்மைக்காகவே இருந்தது. அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போது அவங்க எல்லாரும் நின்று அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் என் காதுல விழுது. தனியா வந்திருக்கான்,
எப்படி பண்ண, எப்படி பேசினாரு பாருங்க, என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், எதிரியினுடைய ஆக்ரோஷமான கோபம் தணிவதற்காக சில நேரங்களிலே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மற்றவங்களுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துகிறார். பிரதர், உங்களுக்கு நிறைய பொறாமை இருக்கு. பிரதர், சிஸ்டர், உங்களுக்கு விரோதமாய் நிறைய பொறாமைகள் இருக்கிறது. தாவீது எப்படி எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என் தலைமுடியை காட்டிலும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறானோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு விரோதமாய், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிறைய எதிராளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் சிலர் ஆக்ரோஷமா இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன நடந்தாலும் சந்தோஷப்படுவாங்க. அவர்களுடைய பொறாமையை உங்க மேல கொட்டி உங்களை பார்வையிலே எரிக்கணும்னு நினைப்பாங்க. சில இடங்கள்ல ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, சில யாரு முன்னாடி நீங்க வெட்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை தாழ்த்த கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தாழ்த்தும் போது ஏன் ஆண்டவரேன்னு கேள்வி கேட்காதீங்க. அதுல ஆண்டவர் ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். ஆனால் ஏற்ற காலம் வரும். யோசேப்பை குழி இருந்து தூக்கி விட்டது மட்டுமல்ல, ராஜாக்களோடு உட்கார வைத்த அந்த கர்த்தர் இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு வரையும் ஹalleluya, வெகு சீக்கிரத்திலே அந்த அவமானத்திலிருந்து கர்த்தர் உங்களை கை தூக்கி விடுவார். வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராய் இருப்பார். ஆமென் சொல்லுவோம். எவரையும் தாழ்த்துகிறவரும் அவர்தான், உயர்த்துகிறவரும் அவர்தான். அவருடைய வழியை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. சில நேரத்தில் சொந்தங்கள் வந்து அவங்களுக்கு முன்னாடி நம்ம தாழ பண்ணுவார் கர்த்தர், கீழே விழ பண்ணுவார். ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்க, இவன் முன்னாடி பணம் இல்லாதவனா நான் இருக்கிறேனே, இவன் முன்னாடி மதிப்பு இல்லாதவனா நான் இருக்கிறேனே, இவன் முன்னாடி சரியான வருமானம் இல்லாம இருக்கிறேனே, இவன் முன்னாடி நான் அசிங்கப்பட்டுட்டேனே ஆண்டவரே, இவன் முன்னாடி நான் குறைஞ்சு போயிட்டேனே ஆண்டவரே. உங்களுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். அவருடைய கோபம் உங்கள் மேல் விழாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவாராக. கையை உயர்த்தி நன்றி மட்டும் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி நன்றி மட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தாழ்த்தினதற்காக நன்றி, நான் ஒன்றுமில்லாமல் நின்றதற்காக நன்றி. இதுவரைக்கும் உங்க மேல நான் கோபப்பட்டேன், இதுவரைக்கும் உங்களை நான் வருத்தப்படுத்தினேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே என்னை தாழ்த்த பண்ணினதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இருக்கு. எது அப்படின்னா, சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை குறைக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அநேக இடங்களிலே உயர்த்தி 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 வைத்தார். எல்லாரும் அவனை பார்த்து கையெடுத்தாங்க. உங்களுடைய அந்த கச்சையை கொஞ்சம் கொடுப்பீங்களா, நாங்க ஒரே ஒரு டைம் இந்த வியாதிஸ்தன் மேல போடட்டுமா அப்படின்னு அவனுடைய கச்சையை வாங்கி ஒவ்வொரு வியாதிஸ்தர் மேல போட்டாங்க. ஐயோ, அவனுடைய ட்ரெஸ்ஸுக்காக ஆசைப்பட்டாங்க, அவனுடைய செருப்புக்காக ஆசைப்பட்டாங்க. ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் ரொம்ப கேவலப்படுத்தி, உனக்கு ஒண்ணுமே பவரே இல்லையா, உனக்கு ஜெபமே இல்லையா, ஒரு நாள் அவனுடைய உருமால்களில் எல்லாம் அற்புதம் நடந்துச்சு. ஆனா சில நேரத்தில் ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடி அவனை என்ன பண்ணார்னா தாழ்த்தினது மாதிரி கொண்டு வந்து நிறுத்தினார். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு சின்ன கூழாங்கல்லினாலே முன்னாடி இருந்த கோலியாத்தை அவ்வளோ பெரிய ஜெயம் பெற்ற உடனே அந்த ஸ்திரீகள் எல்லாம் ஆடி பாடுகிறார்கள். சவுல் தாவீது கொன்றது 10,000, தாவீது கொன்றது 10,000. ஆனா ஒரு நாள் அட்ரஸே இல்லாம போயிட்டான். இவன் தாவீதா அப்படின்னு அந்த ராஜா வந்து அவனை பார்த்த உடனே சொல்றாரு, ஏண்டா இவன் தூக்கிட்டு போங்கடா, இந்த பைத்தியக்காரனை தூக்கிட்டு போங்க, இவன் பைத்தியக்காரன், இவன் தாவீது கிடையாது. தாவீது சிங்கம், தாவீது தைரியசாலி. கோலியாத்துக்கு முன்னாடி எப்படி நின்னான் தெரியுமா? அவ்வளவு பெரிய ராட்சதற்கு முன்னாடி பயப்படாம அஞ்சாம நெஞ்ச நிமித்திட்டு இருந்த தாவீது இதுவாடா, இவனை கொண்டு போங்க, இவன் பைத்தியக்காரன். ஏன் அப்படின்னா தாவீது அந்த இடத்துல வாயில நுர தள்ளுறது மாதிரி நடிச்சான். எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரு நாள் ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு அத்தனை பேரும் போட்டுனாங்க. அந்த நாட்டினுடைய ஜனங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தவன். தெரிஞ்சா வாட் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய பெரிய பதவி, அவ்வளோ பெரிய மணி, யாருமே கோலியாத்தை கொல்ல முடியாது. ஆனா தாவீது அவ்வளோ பெரிய ஜெயம் எடுத்தான். ஆனா அதே தாவீது அதே ஊருக்காரங்களால பைத்தியக்காரனாய் நடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு விசுவாசம் இருந்துச்சு, அன்னைக்கு கர்த்தர் அந்த மாதிரி நடத்தினாரு. இன்னைக்கு அப்படி கர்த்தர் நடத்தல. அந்த இடத்துல தாவீது என்ன பண்ணா அப்படின்னா தாழ்ந்து போய் அவன் வந்து கர்த்தரிடத்துல கேட்டிருக்கலாம், ஏன் ஆண்டவரே நீ இப்படி பண்றீங்க, நான் இவங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் எப்படி ஹீரோவா இருந்தேன், இன்னைக்கு இவங்களுக்கு முன்னாடி என் உயிரை காப்பாத்துறதுக்காக பைத்தியக்காரன மாதிரி நான் நுர தள்ளுறது மாதிரி நடிக்கிறேனே, என்னை கைவிட்டீங்களா, என்னை விட்டு போயிட்டீங்களா, என்னை ஏன் ஆண்டவரை தாழ்த்துறீங்கன்னு தாவீது கேட்கவே இல்லை. காரணம் என்னன்னா வாழ்ந்திருக்கோம் அவனுக்கு தெரியும்,
தாழ்ந்திருக்கோம். அவனுக்கு தெரியும், ஏனோ கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறார். கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறதற்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. மகளே, மகனே, தாவீதை போல இந்த சூழ்நிலையை பொறுத்துக்கொள், இந்த சூழ்நிலையை சகித்துக்கொள். உன்னை ரொம்ப தாழ்த்துகிறார்களோ, பாஸ்டர் நான் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்தேன் பாஸ்டர், அதிகாரத்தில் இருந்தேன் பாஸ்டர். இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே தாவீது, அவனுடைய வாழ்க்கை லிட்டரலா என் வாழ்க்கையில நடக்குது பாஸ்டர். நான் தான் அந்த பெண், நான் தான் அந்த பையன், நான் ரொம்ப தாழ்த்தப்படுறேன் பாஸ்டர். ஒரு நாயை போல என்ன ட்ரீட் பண்றாங்க பாஸ்டர், என்னால பொறுக்க முடியல. ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறார்? என்னால இந்த சூழ்நிலையை தாங்கவே முடியல. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் உன் கரத்தை பிடித்து உன்னை தைரியப்படுத்தி சொல்லுகிறார், நான் தான் இந்த தாழ்ந்திருக்கிற சூழ்நிலையை அனுமதிக்கிறேன். அவருடைய கோபம், எரிச்சல், பொறாமை உண்மையில் விழாமல் இருக்கும்படியாக. ஆனா ஏற்ற காலம் வரும்போது நான் உன் தலையை அவர்களுக்கு முன்பாக உயர்த்தி அவர்கள் செய்த தீமையை உனக்கு நன்மையாய், ஓ ஹalleluya, அவர்கள் செய்த தீமையை உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தாவே எனக்கு பலன் தருகிற ஒரு பெரிய கன்மலை. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டா, தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, நான் தப்பி செல்ல வழி செய்வா. பாடுவோம், நான் தப்பி செல்ல வழி செய். இப்ப கரங்களை மேல தட்டி காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், சத்தமாய் ஹalleluya, காலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். மாலையில் மகனே அழுகின்றாயோ, காலையில் அகமகிழ்வா. மாலையில் மகனே அழுகின்றாயோ, காலையில் அகமகிழ்வா. நித்திய பேரானந்தம் நேசர் சமூகத்திலே, நித்திய பேரானந்தம் சமூகத்திலே, என் நேச சமூகத்திலே, என் நேச சமூக. இப்ப கைகளை மேல தட்டி பாடுவோம், கலங்கிடவே சொல்லுங்க எல்லாரும். அப்பனே ஓ கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya. அப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்துறது எந்த அளவுக்கு நன்மையோ, நம்மை தாழ்த்துகிறதும் அந்த அளவுக்கு நன்மை. ஆமென் சொல்லுங்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் நம்மளை உயர்த்துறதும் நன்மைதான், ஆண்டவர் நம்மளை தாழ்த்துறதும் நன்மைதான். அது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதான் ஓப்பனா கூட சொல்ல முடியாது. நீங்க அந்த அந்த பகுதிக்குள்ள நீங்க கடந்து போகும்போது புரிஞ்சுக்குவீங்க. நமக்கு அக்செப்ட் பண்ண முடியாது, நம்மளால ஏத்துக்க முடியாது. எதை நம்மளால ஏத்துக்க முடியாதுன்னா, அவங்க முன்னாடி நம்மளை குறைவாய் மதிப்பு போட்டு நம்மளை தாழ்த்துறதை நம்மளால சில நேரத்தில் ஏத்துக்க முடியாது. ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த தாழ்த்துறதுல ஆண்டவர் நம்மளை தாழ்த்துறாரு பாருங்க, அதுல இருக்கிற நன்மை ரொம்ப பெரிய நன்மை. அதுதான் நம்மளை விசுவாசத்துல நிக்க கற்றுக் கொடுக்கும், அதுதான் நம்மளை யாருன்னு கற்றுக் கொடுக்கும். நம்ம நிறைய பேர் ஒன்றும் இல்லைன்னு அப்பதாங்க நினைப்போம், அப்பதான் நமக்கு தாழ்மையே வரும். அதனால உயர்த்துறதுக்காக மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க, எதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா என்னை தாழ்த்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நபர் வந்து பல கோடி மதிப்புடைய ஒரு வீட்டை கட்டினார், ரொம்ப அழகான வீடு. அந்த டெடிகேஷனை ரொம்ப கிராண்டா கொண்டாடணும்னு நினைச்சார், ரொம்ப கிராண்டா. அதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான இன்விடேஷன் எல்லாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. அந்த டெடிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமா சிக்காயிட்டாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு சிக்காயிட்டாரு. எல்லாரும் ஒரே ஜபம், ஆனா இவருக்கு அந்த நோய் குறையவே இல்லை. உடனே அந்த 1500 ரூபாய் 2000 ரூபாய் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தவருக்கு ஃபோன் பண்ணி, இல்லை சார் எங்களுக்கு சாதாரணமான சாப்பாடு போதும்,
ஒரு 300 ரூபா ரேஞ்சில் பண்ணுங்கன்னு குறைச்சிட்டாரு. அந்த இப்போ கிராண்டாக பண்ணணும்னு நினச்சி நிறைய ப்ரோக்ராம்ஸ் செட் பண்ணிட்டார். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் சிக்காயிட்டேன், இது வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் குறைச்சி அந்த டெடிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுக்கிற அந்த மிஷினோட வந்து நின்று அப்படி எல்லாரும் சிலர் வந்து பார்த்தா கூட அவருக்கு பேச முடியாமல் ஸ்தோத்திரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய டெடிகேஷனாக பெரிய புகழாக பண்ணணும்னு நினச்சது அப்படியே சிம்பிளாக ரொம்ப குறைவாக பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ ஒரு நாள் ஜெபத்தில் உட்கார்ந்தாராம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வீடை கொடுத்தது நீர், இதற்காக பணத்தை கொடுத்தது நீர், எனக்கு நல்லா தெரியும் நான் ஒண்ணுமே கொண்டு வரல, எல்லாம் நீதான் ஆசீர்வதிச்சு, இந்த இடத்த உங்க நாமத்தினால தான் நான் வாங்கினேன், நீங்க சொல்லி தான் வாங்கினேன், எனக்கு 100% நீங்க கொடுத்தீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா இந்த டெடிகேஷனை மட்டும் சந்தோஷமா கொண்டாட பண்ணியிருந்தீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பேன் ஆண்டவரே. ஆனா அது வந்து ஒரு குறைவானது மாதிரி ஆயிடுச்சு ஆண்டவரே, இன்னைக்கு இருந்த பலன் அன்னைக்கு இருந்தா நல்லா இருந்திருக்குமே. அப்ப ஆண்டவர் சொன்னாராமா, எப்பா நீ எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தேன், ஆனா உன்னுடைய உயர்வுல சந்தோஷப்படுறது நானும் ஒரு சிலர் மட்டும்தான், ஆனா உன்னுடைய உயர்வுல பொறாமப்படுற நிறைய பேர் இருந்தாங்க. நீ அப்படி ஆடம்பரமாய் எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படியே பலனா இருந்திருந்த, நீ ரொம்ப நல்லா கொண்டாடி இருப்ப எனக்கு தெரியும். ஆனா மற்றவங்களுடைய கண்ணு உன் மேல பட்டு நீ அவங்களுக்கு முன்னாடி நீயா தாழ்ந்து போக கூடாதுன்றதான் நான் உன்னை என்னுடைய அம்பரா துணியில வச்சு நான் மறைத்தேன். இத்தனை பலவீனம் வந்து உன்னை நான் கைவிடவே இல்லை, உன்னை நான் விட்டு விலகல்ல, நீ இழந்து போன பலத்தை உனக்கு திரும்ப தந்தேன். ஆனா பொறாமப்படுற ஜனங்கள் எல்லாம் உன் மேல பரிதாபப்பட்டுட்டு போனாங்க, அதை குறித்து நீ வருத்தப்படாத, அது தீமைக்கு இல்லை நன்மைக்கே ஆண்டவர் சொன்னாராமா. ஹல்லேலூயா. அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கே. இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படி சொல்லலாம், ஆண்டவரே நீர் எல்லாமே எனக்கு கொடுத்தீரே ஆண்டவரே, எல்லாமே நீர் கொடுத்ததானே ஆண்டவரே. ஆனா அந்த சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் நான் பாருடா என்ன பாருடா கர்த்தர் என்ன எல்லாருக்கும் முன்னாடியும் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு நான் எனக்கு சவால் விட்டு சொல்லலான்னு சாட்சி சொல்லலான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது என் தலையில ஒரு பெரிய இடி விழுந்தது மாதிரி என் வாழ்க்கை மாறிடுச்சு. அப்படியே திசை திருப்பிட்டாரே ஆண்டவர். அவங்க முன்னாடி சாட்சி எல்லாம் சொல்லலாம்னு நினைச்சேனே, அது தீமையா முடிஞ்சிச்சேன்னு நினைக்கலாம். இல்ல இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், மனிதனுடைய கோபம் உங்கள் மேல் எழும்பாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை தாழ்த்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எவரையும் உயர்த்துகிறவரும் அவர்தான், எவரையும் தாழ்த்துகிறவரும் அவர்தான், ஞானியாக்குறவரும் அவர்தான், பேதைகளாய் மாற்றுகிறவரும் அவர்தான். ஆமென் சொல்லுங்க. அவருக்கே மகிமை. அவர் எல்லாவற்றையும் செய்வார், அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். அவருடைய கரத்திலே தீமை என்று ஒன்று இல்லை. சத்தமாய் ஆமென் சொல்லுவோம். அவருடைய நடத்துதலிலே தீமை என்று ஒன்று இல்லை. அவருடைய நடத்துதல் எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. ஆமென் சொல்லுங்கள். சோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோசேப்புனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த இரண்டாவது பெரிய தீமையா நான் எதை நினைச்சேன் அப்படின்னா, வேகமாய் நம்ம வாசிக்கலாமே, 39ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 39ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலை செய்கிறதற்காக வீட்டிற்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றான். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போவான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதர்களை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்கு கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படிக்கு என்னிடத்திற்கு வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்திலே விட்டு வெளியே ஓடிவிட்டான் என்று சொன்னான். அவனுடைய எஜமானன் வீட்டுக்கு வரும் அழகும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்திற்கு வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தை விட்டு வெளியே ஓடி போனான் என்றான். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமானன் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. நல்லா கவனிங்க, கோபம் மூண்டது மட்டுமல்ல, யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையாய் காவலில் வைக்கப்படுகிறவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த யோசேப்பு பரிசுத்தத்திற்காக நிற்கிறான். ஆண்டவர் அந்த இடத்துல பேசல. நம்ம இந்த டைம்ல தப்பு பண்ணா யாருக்கும் தெரிய போறது இல்லை. அதான் அந்த எஜமாட்டி கூட என்ன சொல்றாங்கன்னா, யாருமே இல்ல, யாருமே வேலை செய்யறதுக்கு உள்ள இல்ல, நம்ம தப்பு பண்ணா யாருமே தெரிய போறது இல்ல. நன்றாய் கவனிங்கள், நீங்கள் தப்பு பண்ணுனா யாருக்கும் தெரிய போறது இல்லைன்னு நினைச்சு அந்த தப்பு பண்ணாதீங்க.
அந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களுக்கு 2 கண்ணு தான், ஆனா உலகத்துல உங்களை சுத்தி இருக்கிறதுக்கு 1000 கண்ணு. வேதம் சொல்லுகிறது, அறியப்படாத ரகசியம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நீங்கள் மறைவிடத்திலே செய்வீர்கள், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அது வெளியரங்கமா வரும். மறைவிடத்தில் செய்கிற நிறைய பேர் இந்த பாவம் வெளியே வராது, இந்த அசுத்தம் வெளியே யாருக்கும் தெரியாது, எங்க 2 பேருக்கு தான் தெரியும், எங்க ஒருத்தருக்கு தான் தெரியும்னு சொல்லுவோம். ஆனா நன்றாய் கவனிங்கள், உங்க வாயே நீங்க சொன்னதை யாரோ ஒருத்தருக்கு சொல்லும். உங்க வாயே யாரோ ஒருத்தருக்கு சொல்லும். நீங்களே சொல்லுவீங்க. யாரு மறைக்க நினைக்கிறீங்களோ நீங்களே அதை வெளிப்படுத்துவீங்க. உங்க வாயிலிருந்தே அந்த தப்பு வரும். அதனால யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், நீ ஒளிஞ்சு ஒளிஞ்சு யாருக்குமே தெரியாத செய்யற காரியத்துல உனக்கு பின் விளைவு ரொம்ப அதிகம். அது உன்னை நரகத்திற்கு கொண்டு போயிடும், அது உன்னை பாதாள குழியில கொண்டு போயிடும். அதனால யாருக்கும் தெரியாம செய்யணும்னு நினைக்காது. அப்போ இந்த அம்மா கூப்பிடுறாங்க, ஆனா இவன் சொல்றான், கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, நான் அப்படி செய்ய மாட்டேன். அப்போ அப்படி வஸ்திரத்தை அவதான் பிடிச்சி கையில வச்சிருக்கிறான். அவன் ஓடி போனான். அதான் பாவத்துல நிக்க கூடாது. பாவத்துல நின்னா நீங்க விழுந்துருவீங்க. இல்ல நான் செய்ய மாட்டேன், எனக்கு அந்த கான்பிடென்ட் இருக்குது, நான் பண்ண மாட்டேன், என்ன இந்த இடத்துல கொண்டு போய் வைங்க. நல்லா கவனிங்க, அந்த இடத்துல இருந்து யோசேப்பு வஸ்திரத்தையே விட்டுட்டு ஓடுனதற்கு காக்குது. என்ன காரணம்னா, அங்க இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பாவம் அவனை பற்றி பிடிக்கும். ஏன் சிகரெட் அடிக்கிறனோட சேராதீங்க. இல்ல பாஸ்டர், அவன் சிகரெட் அடிப்பான், நான் அடிக்க மாட்டேன். தண்ணி அடிக்கிறனோட ஏன் சேராதீங்க, அவன் தண்ணி அடிப்பான், நான் தண்ணி அடிக்க மாட்டேன். எனக்கு கான்பிடென்ட் இருக்கு பாஸ்டர், எனக்கு அதுல எல்லாம் நாட்டமே இல்லை, உங்களுக்கு தெரியாதா, நான் அதெல்லாம் செத்தா கூட பண்ண மாட்டேன். ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவன் உங்களுடைய மனசை மாத்தி பிசாசு அதெல்லாம் கொடுக்குற வாய்ப்பு. உங்களுக்கு முன்னாடி அதை வச்சு வச்சு என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசை கெடுத்து உள்ள கொண்டு வரணும்னு நினைப்பான். ஆனா ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அப்போ மூணாவது, இந்த இரண்டாவது அவனுக்கு வருகிற மிகப்பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, நான் நம்புறேன் அவன் இப்படி ஒரு தப்பு பண்ணுனா அப்படின்னு சொல்லும்போது அந்த எஜமாட்டி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய வீட்டுக்காரனை திட்டுறாங்க. அவங்க ஏன் திட்டுறாங்கன்னா, சரசம் பண்ணும்படி கொண்டு வந்தான், அவன் கொண்டு வந்தான் அப்படின்னா. இந்த அம்மா யோசேப்பை பிடிக்காதது மாதிரியே காமிச்சாங்க. அவங்க உள்ளுக்குள்ள மனசுல பிடிக்குது, ஆனா வெளியில பிடிக்காத மாதிரி காமிச்சாங்க. ஆனா எஜமானன் அவனை ரொம்ப நேசிச்சார், ரொம்ப விரும்பினார். அவன் செய்யறதெல்லாம் நல்லா இருக்குது, அவனோட கர்த்தர் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா நடக்கிறதுனால அவனுக்கு மேல ரொம்ப அன்பு வச்சிருச்சு. ஆனா இத்தனைய அன்பு வைத்தாலும் அந்த எஜமானன் என்ன பண்ணல அப்படின்னா, ஒரு வார்த்தை என்ன நடந்துச்சுன்ற செய்திய கேட்கவே இல்லைங்க. அவன் விசாரிப்பாரற்றவனாய் தன்னுடைய பிள்ளை தப்பு பண்ணும்போது கேட்கறதற்கு கூட, அவன் அப்பா வீட்டில் இருந்து அவங்க அப்பா வந்திருப்பாரு, என் பிள்ளை என்ன தப்பு பண்ணான், அப்படியா, சரி நிரூபிச்சு காமிங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுங்க பார்க்கலாம், இல்லை என்ன எப்போ வந்தான், எந்த நேரத்தில் வந்தான், அவனையும் கேட்டு பார்ப்போம், அவளையும் கேட்டு பார்ப்போம். ஆனால் நான் நம்புறேன், விசாரிப்பே இல்லாம சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டவன் யார் அப்படின்னா, ஒருத்தன் மேல தவறான ஒரு குற்றச்சாட்டை சாட்டும் போது அந்த குற்றச்சாட்டு அவன் செஞ்சிருக்கானா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம டைரக்டா சிறைச்சாலையில போடப்பட்டவன் யோசேப்பு. ஆனா அங்க இருந்துட்டு கூட ஆண்டவரையும் தூசிக்கல, தன்னை சிறைச்சாலையில போட்டவங்களையும் தூசிக்கல. கவனிங்க, இந்த ஆட்டோ சங்கரை குறித்து நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் அவனுடைய ஆர்டிக்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்கள குறித்து அந்த யூடியூப்ல நிறைய வந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஆட்டோ சங்கர் என்கிற அந்த மனுஷனை தூக்கு மேடைக்கு வரைக்கும் கூட்டிட்டு போன அந்த மேல் அதிகாரியினுடைய ஒரு பேட்டியை நான் ஒரு டைம் பார்த்தேன். ஏன்னா எதற்காக பார்த்தேன் அப்படின்னா, இந்த ஆட்டோ சங்கர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட மனுஷனாய், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனுஷனாய், கடைசியில் அவனுடைய பிள்ளைக்கு எழுதின அந்த லெட்டர்ல இயேசுவை பற்றி எழுதி, ஆண்டவருடைய பைபிளை பற்றி எழுதி, நீ கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னு எழுதிருக்கிற மாதிரி ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். அதனால அந்த ஆட்டோ சங்கரனுடைய அந்த தூக்கு அந்த கடைசி நேரம், லாஸ்ட் மினிட்டை அந்த பேட்டியாய் கொடுத்துருக்க அந்த பேட்டியை நான் பார்த்தேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆட்டோ சங்கர்கிட்ட கேட்டாராமா, என்னப்பா உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்ததை நினைச்சு நீ வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த மேல் அதிகாரி. உடனே ஆட்டோ சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் இல்லை சார், நான் கண்டிப்பா வருத்தப்படலை சார், எனக்கு வேணும் சார், இதெல்லாம் எனக்கு கண்டிப்பா இது தேவை, நான் இந்த தூக்கில் போடுறதுக்கு சரியான ஆள் தான் சார், நான் அதை மாதிரி செஞ்சிருக்கிறேன். ஆனா ஒண்ணு சார், நான் செஞ்சது குறைவு, என்னை விட நிறைய தப்பு பண்ணிட்டெல்லாம் உலகத்துல நிறைய பேர் வாழ்றாங்க, அவங்க நிறைய பேர் தண்டிக்கப்படல, ஆனா நான் இந்த கொலை இந்த குற்றவாளி கூண்டில் நிக்கிறதுக்கு நான் சரியான ஆள் தான், எனக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை வேணும் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சாங்க. அவனுடைய தூக்கு தண்டனையை கொண்டு போற அந்த ஸ்டெப்பை ரொம்ப அழகா அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ சொல்லும்போது அந்த பேட்டி கொடுக்குற அந்த மனுஷன் கேட்குறான், சார் நீங்க எத்தனை பேரை தூக்கில் போட்டீங்க? அவர் சொல்றாரு, நீங்க தூக்கில் போட்டதுல யாராவது ஒரு நிரபராதியை நீங்க தூக்கில் போட்டிருக்கீங்களான்னு கேட்டாங்க. உடனே அவர் 2 நிமிஷம் யோசிச்சுட்டு சொல்றாரு, போட்டிருக்கேன் அப்படின்னாரு. உடனே என்ன சார் சொல்றீங்க, ஷாக்கா சொல்றீங்களே? இல்லப்பா,
அவன் நிரபராதின்னு எனக்கு தெரியுது. ஆனா அவனை சுற்றி இருக்கிற நிறைய சாட்சிகள் அவன் நிரபராதி இல்லைன்னு சொல்லி ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட்டும் அவனை நிரபராதி இல்லைன்னு அங்கீகரிச்சிருச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னால அந்த இடத்துல அவனை காப்பாற்றணும்னு நினைச்சா கூட என்னால காப்பாற்ற முடியாது. சரி சார், அவன் நிரபராதின்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு. இல்ல, ஒருத்தன் எந்த நேரத்துல வேணாலும் போய் சொல்லுவான். ஆனா அந்த லாஸ்ட் மினிட்ல தூக்குல போகும்போது கண்டிப்பா அவன் போய் சொல்ல மாட்டான். அவன் போய் சொல்லி ஒன்னும் அவன் கண்டுபிடிக்க போறதில்லை, அனுபவிக்க போறதில்லை. அந்த தூக்கு தண்டனை கைதி சொன்னான், சார் உண்மையிலே இந்த தூக்கு தண்டனைக்கு நான் உரியவன் அல்ல. ஆனா வெளியில ஒருத்தருடைய பேரை சொல்லி, ஒரு தலைவனுடைய பேரை சொல்லி சொன்னான், அவன் தான் இதுக்கு காரணம். ஆனா நான் சாகும்போது சொல்றேன், அவனோ அவனுடைய குடும்பமோ அவனுடைய பிள்ளைகளோ நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு அப்படியே மனசு எரிஞ்சு கண்ணீரோட அந்த மனுஷன் சொல்லிட்டு தூக்குல போனான். அவர் சொல்றாரு முடியும் போது, என் கண்ணால பாக்குறேன் அந்த குடும்பம் இன்னைக்கு சீரழிந்து போய் அவ்வளோ நிலைமையில் இருந்த மனுஷன், அவன் சொன்ன ஒவ்வொரு சாபமும் அவனுக்கு நான் பார்க்கிறேன் அப்படின்னு முடிச்சாரு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, செய்யாத குற்றத்திற்கு ஒரு மனுஷன் தண்டிக்கப்படும் போது அவனுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை வராது. அவன் எப்படியாவது தான் நல்லவன் என்கிறத நிரூபிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு யாரை பிடிக்கணுமோ யாரை கேட்கணுமோ முடிஞ்ச அளவுக்கு பிரயாசம் எடுப்பான். ஆனா நான் நம்புறேன், யோசேப்பை ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தீமைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, அவன் குற்றமே செய்யல, ஆனா அவனுக்காக நிற்கிறதற்கு யாருமே இல்லைங்க. ஒரு வார்த்தை அவனை கேளுங்கன்னு சொல்றது கூட யாருமே இல்லை. ஆனா அந்த நேரத்துல கூட யோசேப்பு எப்படி இருந்தான் அப்படின்னா, பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அந்த நாட்டினுடைய ஜனங்களுக்கே அவன் நியாயாதிபதி என்கிற ஒரு பெரிய போஸ்ட கர்த்தர் அவனுக்கு தந்தார். நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி, நீ எந்த காரியத்திற்கு, ஹல்லேலூயா, எந்த காரியத்துல உங்களுக்கு ஆதரவு இல்லையோ, எந்த காரியத்திற்கு உங்களோட நிற்கிறதுக்கு ஒருவரும் இல்லையோ, எந்த காரியம் உங்களுக்கு விரோதமாய் தீமையாய் நின்னுச்சோ, நான் நம்புறேன் அதுதான் உங்க போஸ்டிங், அதுதான் உங்க உயர்வு, அதுதான் உங்க வெற்றி. சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்க சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறீங்களா? நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை வருங்காலத்துல மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க கை வெறும் கையா இருக்குதா, உங்க கையை கர்த்தர் பெருக பண்ணுவார். இன்னைக்கு எந்த நிலைமையிலே ரொம்ப வருத்தப்படுறீங்களோ அதுதான் உங்களுடைய மகா பெரிய எதிர்காலமாய் மாற்றுகிறவர் என் கர்த்தர். நம்புறவர்கள் கரங்களை நன்றாய் தட்டி நன்றி ஆண்டவரே சொல்லுங்கள் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அப்படித்தான் யோசேப்பை ஆசீர்வதித்தார். எந்த காரியத்தை குறித்து, எந்த காரியத்திலே அவனுக்கு கேள்வி கேட்கறது கூட யாருமே இல்லையோ, அவனை கர்த்தர் நியாயாதிபதியாய் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இதுல ஒண்ணு கண்டுபிடிச்சேன், ஆண்டவர் இதை ஏன் அவனுக்கு அனுமதிச்சார் அப்படின்னா, ஒருவேளை அந்த எஜமானன் 2 பேரையும் நிக்க வச்சு என்ன தப்பு நடந்துன்னு கண்டுபிடிச்சு யோசேப்பு அந்த இடத்துல திரும்பவும் வேலைக்கு வச்சிருந்தான்னா அந்த பிரச்சனை அவனுக்கு திரும்ப தொடர்ந்துருக்குமா? சொல்லுங்க. கண்டிப்பா தொடர்ந்துருக்கும். அப்ப நான் என்ன நம்புறேன்னா, அவனை பரிசுத்தமா வாழ வைக்கிறதுக்கு இதுக்கு மேல இங்க வைக்க முடியாதுன்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கு மேலேயும் இங்க இருந்துட்டான் அப்படின்னா என் பையன் எப்படியாவது இவனை இழுத்துருவாங்க. அதனால கர்த்தர் அங்கே இருந்து கொண்டு போய் எங்க வச்சாருன்னா, சிறைச்சாலை தாண்டா அவனுக்கு சரியான இடம். சிறைச்சாலை தாண்டா ஒரு சரியான இடம். சில நேரத்துல சில இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை பிடுங்குவாரு. சில இடத்துல காரணமே இல்லாம நீங்க பிடுங்கப்படுவீங்க, நீங்க எடுக்கப்படுவீங்க. நீங்க ஏன் 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 அப்படின்னு கேட்பீங்க. இந்த இடத்துல என்ன பிடுங்கப்படும் போது எனக்காக உதவி செய்யக்கூட யாருமே இல்லைன்னு நினைப்பீங்க. நான் நம்புறேன் அந்த இடம் உங்களுக்கு ஆபத்தான இடம், இன்னொரு இடம் நீங்க விரும்பாத இடம், அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான இடம். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் நடத்துகிற பாதை கடினமா இருந்தா கூட பயப்படாத, அஞ்ச வேண்டாம், அது நன்மையாய் முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கையை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க, நம்புற ஆண்டவரே உங்களை. சொல்லுங்க இந்த வார்த்தையை, நான் தான் ஆண்டவர் அப்படி இருக்கேன். நீங்க எனக்காக தான் ஆண்டவரை பேசிட்டு இருக்கீங்க. என் பிள்ளைக்காக தான் இப்ப பேசிட்டு இருக்கீங்க. என் பிள்ளைய குற்றவாளி கூண்டுல குற்றவாளியா நின்றுட்டு இருக்கிறேன். என் பிள்ளை எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க, என் கணவனார எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க, என் மனைவி எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க, ஏன்னு கூப்பிடுறது கூட யாருமே இல்லை. ஏன் ஆண்டவரே அந்த இடத்துல இருந்து என்ன பிடுங்குனீங்க? ஏன் ஆண்டவரே அந்த இடத்துல இருந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க? ஏன் ஆண்டவரே அந்த இடத்துல இருந்து என்ன தள்ளுனாங்க? ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நான் உனக்கு நன்மை, அவர்களோ தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் உங்கள் வாய் ஒரு நாள் சாட்சி சொல்லும், உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் சாட்சி சொல்லுவார்கள். இந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே மகளே. உன்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லையோ, உன்னை விசாரிக்க ஒருவர் உண்டு.
உன்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் உண்டு. பரலோகம் உன்னை விசாரிக்கிறது. பரலோகம் உன்னை விசாரிக்கிறது. இந்த எஜமானன் கேட்க கூடாதா? ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? என்ன நடந்துச்சுன்னு கேட்க கூடாதா? இல்ல, ஆண்டவர் நம்மளை சில நேரத்தில் பத்திரப்படுத்துறதுக்கு விரும்புறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைக்கு சில நேரத்தில் பாதுகாப்பு எங்க அப்படின்னா, எதிரி இருக்கிற இடத்துல தான் பாதுகாப்பு. எங்க தான் பாதுகாப்பு? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எதிரி இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு பாதுகாப்பு. சொல்லுங்க எல்லாருமே, எதிரிக்குள்ளதான் கொண்டு வச்சு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுப்பாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்புறீங்களா? ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? கத்தரை போல நல்லவர் யார் இருக்கா? இந்த நிறைய சாட்சிகள் ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் இந்த பகுதியில் ஆண்டவர் ஊழியத்தில் கொண்டு வரும்போது நிறைய பேர் அந்த ஏரியா மோசம், அந்த ஜனங்கள் மோசம், சுற்றி இருக்கிறவங்க மோசம். ஆனால் நான் நம்புறேன் ஆண்டவர் இங்கே தான் கொண்டு வந்து வச்சாரு. இதை விட பெரிய ரவுடிங்க எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த பக்கம் வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க இங்கே இருக்கிறாங்க. அப்போ எதிரிக்குள்ள நம்மளை கத்தர் உட்கார வச்சது நல்லதுக்கா கெட்டதுக்கா? சொல்லுங்களேன். நல்லதுக்குங்க. நம்ம இவங்களை பார்த்து, இவங்க நம்மளை கொடுக்குற தொந்தரவை பார்த்து, ஐயோ இவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்களே, இவ்வளோ ஐயோ இவங்களுக்கு அப்போ அங்கே உட்காந்துருக்கான், அந்த பக்கம் உட்காந்துருக்கான். அந்த அப்பனுக்கு தப்பிக்கிறதுக்காக தான் இந்த பையன்கிட்ட கொண்டது கத்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நமக்கு தெரியாது, நம்ம இது ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்கோம். இல்லை இல்லை, சில நேரத்தில் உங்களுக்கு பந்தி சத்துருக்கு முன்னாடி தான் பந்தி. ஆண்டவர் எங்களை எங்கே உட்கார வைப்பாருன்னா, சுற்றி சத்துரு அங்கே தான் உட்கார வைப்பார். ஆனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். அவங்க எல்லாம் உங்களை எப்போ கொல்லான்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் இவ்வளோ சத்துருக்கள் நினைக்காதீங்க. அதை விட பெரிய பிரச்சனை இருக்குது. உங்களை சேஃப்டியாக கத்தர் வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சணும், உங்களை கத்தர் சேஃப்டியாக வைக்கிறாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அவங்க அண்ணன் கையில், அண்ணன் தம்பி கையில் கொடுத்தா கொன்றுவாங்க. ஆனால் கத்தர் எகிப்து கையில் கொடுக்குறதுனால கத்தர் ஜீவனை காப்பாற்றினார். நம்ம நிறைய பேர் 15 வருஷம் ஆண்டவர் ஏன் யோசேப்பை எகிப்து கொண்டு போனார் அப்படின்னு, ஏன்டா அவனை விட்டு வச்சிருந்தா விட்டா வச்சிருப்பாங்க. அண்ணன் தம்பி சேர்ந்து கொண்டிருக்க மாட்டாங்க. அவன் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் கத்தர் இங்கே கொண்டு வந்தார். இப்போ அவனை கொல்லவே முடியாது. அவனை கொல்றதுக்கு இவன் ஒரு துப்பாக்கி எடுத்தான், அவனை சுற்றி இருக்கிறவன் 100 துப்பாக்கி எடுத்தான். யார் எங்க எஜமான் மேல கை வைக்க வந்தியா? அவன் குடிக்கிற தண்ணி குடிக்கிற அந்த டப்பாவை தூக்கிட்டு போனதுக்கே பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அந்த டப்பாவை போட்டதே யார் தான்? இவங்க தான் அந்த டப்பாவை அரிசி பெட்டிக்குள்ள போடுவாங்க. இவன் கொண்டு போய் பாதி தூரம் வரும்போது இங்க இருந்து ஒரு 25 பேர் போறாங்க. ஏய் யாரோ எங்களுடைய ஐயாவுடைய டப்பாவை தூக்கிட்டு வந்தீங்களாமே, இறக்குற மூட்டை எல்லாம் அப்படின்னு. ஐயோ நாங்க அப்படி செய்யவே மாட்டோம், எங்களுக்கு அந்த மாதிரி தொழிலே இல்லை, நாங்க எவ்வளவு நிஜஸ்தர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பிரிச்சு பார்த்தா ஒருத்தனுடைய பைக்குள்ள இருக்குது. வாங்க திருப்பி. அப்போ ஆண்டவர் செய்யறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது படிக்க படிக்க நமக்கு ரொம்ப அவரை மாதிரி ஒருத்தர் இல்லை, ஆண்டவரை மாதிரி. ஆமென். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக, நம்பர் 1 முதலாவதாக ஆண்டவர் ஏன் கர்த்தர் அனுமதித்தார்? ஏன் அவனுக்கு தீமையை அனுமதிச்சார்னா, ஃபர்ஸ்ட் தீமையை ஆண்டவர் அனுமதிச்சதுக்கு காரணம் என்னன்னா, மக்கள் மேலே இருக்கிற சுத்தி இருக்கிற ஆக்ரோஷமான கோபம் தணிகிறதுக்காக தான் ஆண்டவர் யோசேப்பை அவர்களுக்கு முன்பாய் தாழ்த்தினார். 2வது ஆண்டவர் ஏன் இந்த தீமையை கர்த்தர் யோசேப்புக்கு அனுமதிச்சார்னா, அவனை பரிசுத்தத்திற்காக பாதுகாக்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த தீமையை அனுமதிச்சார். ஆமென். இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, உலகத்தில் இருக்கிற வாலிபர்களும் வாலிப தங்கச்சிகளும் ரொம்ப ஆடம்பரமாகவும் ரொம்ப பாவத்தையும் தண்ணி மாதிரி குடிக்கும்போது, உனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு, உனக்கு அப்படிப்பட்ட வசதி எதுவுமே இல்லாமல் குடும்பத்தினுடைய பொறுப்பு உன் தலை மேலே கொடுக்கப்பட்டது, இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்று உன் தலை மேலே ஒரு வியாதியோ பிரச்சனையோ உன் தலை மேலே வச்சு வேற எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி இந்த வயசுல, இந்த வாலிப வயசுல எல்லாரும் ஜாலியா அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்களே, அப்ப எனக்கு மட்டும் ஏன் கர்த்தர் இப்படி அனுமதிக்கிறாருன்னு ஏதாவது ஒரு வாலிப தம்பி தங்கச்சி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தவனை யோசிச்சா, நான் நம்புறேன் பெரிய பாவத்திலிருந்து உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த பாதையை கர்த்தர் உனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. நீ பரிசுத்தமா வாழணும்னு கர்த்தருடைய நோக்கம், நீ பரிசுத்தமா கர்த்தருக்காக நிற்கணும்னு ஆண்டவருடைய சித்தம். அதனால இந்த பொல்லாத உலகம் உன்னை அழிச்சிரும்னு கர்த்தர் நினைச்சு உன்னை ஒரு பாதுகாப்பான இடத்திலே வைத்திருக்கிறார். இந்த சோதனை, இந்த பலவீனம் உனக்கு நஷ்டம் அல்ல, உனக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆனாலும் வெகு சீக்கிரத்திலே அந்த காலங்கள் முடிஞ்சதற்கு பிறகு யோசேப்பை போல கர்த்தர் உன்னை கரத்திலே எடுத்து, ஓ ஹalleluya, போரடிக்கிற கருவியாய் உன்னை பயன்படுத்துவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3 மூன்றாவதாக வேகமாய் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை கூட வாசிக்க போறோம். 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 14வது வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை தீவிரமாய் அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்திற்கு வந்தான். ஆமென். சொல்லுங்கள், கவனிங்க. இந்த வசனத்தை தொடர்ந்து நீங்க வாசிப்பீர்களானால், மூன்றாவது ஆண்டவர் இந்த யோசேப்பை நடத்தின கடினமான பாதை, கஷ்டமான சூழ்நிலை, இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில நடந்த மூன்றாவது பெரிய தீமை என்னன்னா, சிறைச்சாலை தான் அவனுடைய தீமை.
முதல்ல தீமை, ஃபர்ஸ்ட் தீமை எங்கன்னா அவன் சகோதரர்கள் குழியில போட்டது பெரிய தீமை. இன்னொன்னு போத்திபாருடைய வீட்டில் நடந்தது ரெண்டாவது பெரிய தீமை. மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய தீமை சிறைச்சாலை. அவனுடைய வாழ்க்கையை 4 பார்ட்டா நீங்க பிரிக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா அப்பா கூட வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, ரெண்டாவது தன்னுடைய சகோதரர்களோடு கூட வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, நம்பர் 3 மூன்றாவது போத்திபாருடைய வீட்டில் நடந்த ஒரு வாழ்க்கை, அடுத்ததாக 4வது சிறைச்சாலையில நடந்த ஒரு வாழ்க்கை, 5வது அவனுடைய மகிமையாய் ராஜ சன்னிதானத்தில் இருந்த வாழ்க்கை. அப்போ மிக முக்கியமான இடம் எங்கன்னா அந்த சிறைச்சாலை. நான் ஏன் சிறைச்சாலைக்கு வந்தேன்? எதுக்காக ஆண்டவர் யோசேப்பை சிறைச்சாலைக்குள்ள ஆண்டவர் கொண்டு போய் அந்த தீமை எதுக்கு வந்துருச்சு? நான் நம்புறேன், ஒருவேளை போத்திபாருடைய வீட்டிலே யோசேப்பு இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ராஜா சொப்பனம் பார்த்திருப்பாரு, அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு யாரும் இல்லை. சரி, ஒருவேளை ஆண்டவர் வந்து பார்வோனுக்கு வந்து அந்த போத்திபாருக்கு வந்து இவன் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்குறான் அப்படின்னு தெரிஞ்சான்னு வைங்களேன், போத்திபார் என்ன பண்ணிப்பாண்டா, டேய் நான் ரொம்ப மரியாதைக்குரியவனா இருக்கிறேன், நீ சொதப்புவியா சொதப்ப மாட்டியா, கரெக்டா பண்ணிடுவல்ல, நீ சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்துருவேன்னு நான் ராஜாட்ட சொன்னேன், நான் தான் உனக்கு சிபாரிசு பண்ணியிருக்கிறேன், நான் தான் உன்னை கொண்டு போய் விடுறேன், என் பேரை கெடுத்துறாதரா, ஏன்னா நான் ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கிறேன். ஆனா நான் நம்புறேன், இப்ப யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள வந்ததற்கு பிறகு அவனுக்காக ராஜாவினிடத்துல கொண்டு போய் விடுறதற்கு பெரிய போஸ்டிங்ல இருக்கிற யாரும் சிபாரிசுக்கு வரவே இல்லை. அப்ப நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, கர்த்தரே யோசேப்பை உயர்த்தணும்னு நினைச்சதுனாலதான் அவனை சிறைச்சாலைக்கு கர்த்தர் அனுமதித்தார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே உங்களை உயர்த்தணும்னு நினைச்சதுனாலதான் இந்த சிறைச்சாலை அனுபவம். அதனாலதான் எல்லாரும் உங்களை கைவிட்டார்கள், அதனாலதான் யாரும் உங்களுக்கு உதவி செய்யல. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். உங்களை யார் உயர்த்துவான்னா, நீங்க எங்கிருந்தாலும் கர்த்தர் உங்களை தேடி வர பண்ணுவா. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தால் கூட என் தேவன் அங்கிருந்து டைரக்டா உங்களை சிங்காசனத்திற்கு கொண்டு போறதற்கு என் கர்த்தரால முடியும். ஒருவேளை யோசேப்பு நினைச்சது மாதிரி பார்வோனுடைய வீட்டிலிருந்து அவன் போயிருந்தான்னா, அவன் உயர்ந்து பார்வோனுடைய சமூகத்தில் உட்காரும் போது இந்த போத்திபார் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏய் நான் தான்டா, நீ எவ்வளவு உயர்ந்ததுக்கு அப்புறம் ஐயா மேலே விட்டுறாத, நான் தான் உனக்கு முக்கியம், நான் தானே சொன்னேன், நான் தானே உனக்கு இது பண்ணேன். நான் சொல்றேன், இப்போ யாரும் யோசேப்புக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நான் தான் உன்னை உயர்த்தினேன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால யோசேப்பு 2 கையும் உயர்த்தி, நீரே என்னை உயர்த்தினே. தேவ பிள்ளை, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு ரொம்ப பெருசு. இந்த உதவி நீங்கள் நினைத்தவர்களாலே வரவில்லை, உண்மைதான். நீங்கள் நம்பினவர்கள் எல்லாரும் உங்களை கைவிட்டார்கள். எல்லாரும் அப்படிதான், அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க அமைதியாவாங்க. ஆனால் நான் சொல்றேன், கர்த்தர் மட்டும் அமைதியாக மாட்டார். காரணம் என்னன்னா, கடைசி வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொல்லணும்னு நினைக்கிறாரு, கர்த்தரோ எனக்கு ஆதரவாய், கர்த்தரோ என்னை உயர்த்தினார், கர்த்தரோ என்னை பலப்படுத்தினார், ஆண்டவரோ. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிகள்? அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அதை நன்மையாய், கையை உயர்த்தி ஒரு 10 விசை சொல்லுங்க, நன்மையாய் முடியும். கர்த்தரோ அதை நன்மையாய் சொல்லுங்க, தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணு சொல்லுங்க, நன்மையாய் சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு விரதமா இருக்கிற தீமை நன்மையாய் முடியும், இந்த பிரச்சனை எனக்கு நன்மையாய் முடியும், இந்த போராட்டம் எனக்கு நன்மையாய் முடியும், இந்த இழப்பு எனக்கு நன்மையாய் முடியும், இந்த மாதத்துல ஆண்டவர் சகல தீமைகளையும் எனக்கு நன்மையாய் முடிய பண்ண போகிறேன். ஆமென். அவரை நான் நம்புறேன், அவரை நான் நம்புறேன். ஆமென் சொல்லுவோம். சேர்ந்து அந்த பாடலை பாட, நம்பத்தக்கவர் ஒருவர் தானேப்பா, நாங்க நம்புறோம் ஆண்டவரன் பாடி இந்த ஆராதனை நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியாய் மாறும், இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியாய் மாறும். இயேசு உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. அவரை விட்டு விடாதீர்கள், அவரை உறுதியாய் பற்றி பிடியுங்கள். அவரால் ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாடலை, ஹalleluya, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி, ஹalleluya. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, யகபோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, யகபோ தொடங்கின. இப்ப சொல்லுவோம், தெய்வமே உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. ஐய மேல தட்டி, எல்ஷடாய் தெய்வமே
ஆரம்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தேன். இப்ப சொல்லுவோம், என் குறைவெல்லாம் நிறைவாய் வறட்சி செழிப்பாய் வாழ்நாளெல்லாம் போஷிப்பே. குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சி செழிப்பாய் வாழ்நாளெல்லாம் தெய்வமே சர்வ வல்ல உள்ளவரே. தெய்வமே என்னை பெருக செய்பவர். கைகளை மேல கட்டி எல்ஷடா சர்வ வல்ல உள்ளவரே. என்னை பெருக செய்பவர். நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தான். உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தான். உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட மன புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட மன புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும், நீ செய்வதை தடுப்பவன். கடைசியாக சொல்லுவோம், தெய்வமே. ஓ ஹalleluya யெகோவா தெய்வமே என்னை பெரு செய்பவரே. தெய்வமே ஓ ஹalleluya யெகோவா தெய்வமே என்னை பெரு செய்பவரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஹalleluya. சகலம் நன்மையாய் முடியும். உங்கள் வாழ்க்கையில நடக்கிற எல்லா நன்மையாய் முடியும். நடந்து கொண்டிருக்கிறது எல்லா நன்மையாய் முடியும். கர்த்தராகிய ஆண்டவர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான். நன்மையாய் நான் மாற பண்ணுவேன். அதை குறித்து உன் இருதயம் கலங்கவே வேண்டாம். ஆமென் சொல்லுவோம்.